நல்ல கவனமா கேளுங்க. 2025க்கு நம்ம போக போகிறோம். ஆண்டவர் இந்த ஆண்டு 2024 ரொம்ப அருமையா அற்புதமாய் எந்த விதத்திலையும் நம்ம சோர்ந்து போகாதபடி ஆண்டவர் பலனை கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. வெள்ளம் போல வந்தது தெரியும், நம்ம முழுகிடுவோம், அந்த வெள்ளம் நம்மள மேற்கொண்டோம், நம்ம சேதாரம் அடைஞ்சிருவோம், நம்ம சோர்ந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் இந்த 2024 வரும்போது அங்க ஆண்டவர் ரோமர் 5:5 சொன்னது போல மேலும் அந்த ஆவியானவர் நம்மள எல்லா சேதங்கள் மற்றிலும் நம்மளை விலக்கி தேவன் நடத்தி வந்தார். ஆமென். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா. ஆமென், ஹல்லேலூயா. இந்த 2025 நம்ம போக கால வைக்கிறதுக்கு முன்பாக இந்த மாதத்தில் 2வது வாரம் வந்திருக்கிறோம். இது நான் உங்களுக்கு சொல்ல ஒரு ஆலோசனையாக இந்த தேவனோட வார்த்தையை நான் கொண்டு வந்திருக்கிறேன். நல்ல கவனமாக கேளுங்க. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் கணவன் மனைவி கிட்ட முறுமுறுக்கிறது போல, மனைவி கணவர்கிட்ட முறுமுறுக்கிறது போல, பிள்ளைகள் பேரண்ட்ஸ் பெற்றோர்கள்ட்ட முறுமுறுக்கிறது போல, வேலை செய்கிறவர்கள் தன்னுடைய எஜமான் கிட்ட முறுமுறுக்கிறது போல, நெய்பர்ஸ் பக்கத்து வீட்டுக்காரர்களோடு நம்ம முறுமுறுக்கிறது போல, சிலவங்க சொந்தமாவே அவங்க முறுமுறுத்துக்கிறாங்க. என்ன நீ அறிவில்லாம வேலை செஞ்சுட்டு அவங்க ஏசுறது உண்டு போல, இன்னைக்கு தேவ பிள்ளைகள் ஆண்டவரோட எல்லாரும் என்ன பாருங்களேன், வேற எங்கேயும் பார்க்காதீங்க, என்ன பாருங்க, இன்னைக்கு தேவ பிள்ளைகள் ஆண்டவரோட பிள்ளைங்க தேவன்கிட்ட முறுமுறுக்கிறாங்க. ஆமென். தேவன்கிட்ட முறுமுறுக்கிறாங்க. இன்னைக்கு பேசப்படுகிற தலைப்பு தேவனிடத்தில் முறுமுறுக்காது இருங்கள், முறுமுறுக்காதீர்கள், முறுமுறுக்காதீர்கள், முறுமுறுக்காதீர்கள். முறுக்குல அது 25ஆம் தேதி வரும், சரிங்களா? மேரி அம்மாவுக்கே சிரிப்பு வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம இலகுவாய் நம்ம வாழ்க்கையில வாழ்றது மனுஷன்கிட்ட முறுமுறுக்கிறது போல நீங்கள் தேவன்கிட்ட முறுமுறுக்கிறீங்க. இன்னைக்கு வார்த்தை சொல்லிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட முறுமுறுக்க கூடாது. தேவனுடைய வார்த்தைகளை நம்ம விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்ளணுமே தவிர தேவனுடைய வார்த்தை கேட்டு நம்ம வாழ்க்கையில முறுமுறுப்பு வரக்கூடாது, கசப்பு வரக்கூடாது, பாரம் வரக்கூடாது, எரிச்சல் வரக்கூடாது, வேதனைகள் வரக்கூடாது. தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா அதே ஒரு மனுஷனை உருவாக்க முடியும், அந்த வார்த்தை மனுஷனுக்குள்ள உயிரை வர வைக்க முடியும், அந்த வார்த்தை அந்த உயிர் மூலமாய் அதிசயத்தை உண்டாக்க முடியும். அதான் தேவனுடைய வார்த்தை. ஆமென், 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 ஹல்லேலூயா. இயேசு சொன்னாரு நூற்றுக்கு அதிபதியை பார்த்து, நீ போ, உன் வேலைக்காரர் சுத்தமாவான். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆவியானவர் இங்க இருக்கிறார். ஆமென், ஆமென். என்னால உள்ள வர முடியும். ஆவியானவர் எப்பொழுதும் நம்ம கூடயே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தடுமாறி உழுவும் போதெல்லாம் ஆவியானவர் பக்கத்துல வந்து நின்றுருக்காரு, உழுவ கூடாதுன்றதுக்காக. ஆமென். ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. அவர் God, அவர் Spirit of God ரொம்ப நல்லவர். இன்னைக்கு நம்ம முறுக்க கூடாது. தேவன் கிட்ட எந்த காரியங்கள் உங்க இடத்துல வந்தாலும் தேவன் கிட்ட இருந்து வந்ததை நீங்க கஷ்டமா எண்ணிக்கொள்ளாதீங்க. தேவனால வந்த ஒவ்வொரு காரியமும் அது பிதாவுடைய மகிமை வெளிப்படவே உங்க இடத்துல வந்திருக்கு. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்க வீட்டு கதவு தட்டுறாரு. நான் உங்களுக்கு 10 கிலோ தங்கம் கொண்டு வந்திருக்கிறேன், தேவன் கொடுக்க சொன்னார்னு சொன்னா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? பவுலா இருந்தா கொஞ்சம் உட்காருங்க, தீர்த்தாரை கொண்டு வர தேவதூதரை. ஏன்னா அவருக்கு ஐஸ் வைப்பார், ஏன்னா அதுல ஏதோ எடுத்து தேவதூதர் திருப்பி ரிட்டர்ன் கொண்டு போயிடக்கூடாதுல்ல.
அப்படியே அவரை கவர்ந்து, அப்படியே அவரை மயக்கி, அப்படியே அவரை ஐஸ் மேல் உருக வச்சுட்டு அந்த 10 கிலோவா இப்படியே வாங்கிடணும். இதே ஆண்டவர் மூலியமா தேவன் கிட்டது நம்ம வாழ்க்கையில் வருகிற அது கண்டிப்பா இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையில் வருகிற ஒரு போராட்டமா இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையில சில விதமான எதிர்ப்புகளா இருக்கட்டும், நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. முறுமுறுப்போம். ஏன் எனக்கு மட்டும் டர்ன் பை டர்ன் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு எண்ணம் உண்டு. சும்மா விசுவாசத்துல கை தூக்குங்க. பசங்க எனக்கு இருக்கு, ஏன் எனக்கு வந்துகிட்டே இருக்கு, ஒண்ணு விட்டா ஒண்ணு, பெரியம்மா பெரியப்பா தாத்தா பாட்டி முட்டாப்பா எட்டப்பா எல்லாம் வந்துகிட்டே இருக்குங்க அப்படின்னு எத்தனை பேர் நினைச்சிருக்கீங்க? மனசுல பேசுனதுல மனசுல நினைச்சிருக்கீங்க? சும்மா கை தூக்குங்க. வசனத்தை சொல்றதுக்கு தான் கை தூக்க சொன்னேன், சும்மா உங்களை வெடைக்கல. அன்னைக்கு ஒரு பிரதரை பார்க்க போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு. இங்கே ஆரம்பிச்சிட்டீங்களா பஸ் ஜோக் பண்றதுன்றாரு. அப்புறம் நாங்க போய் உன்கிட்ட அழுவ முடியும்? சரி, மனசுல ஒண்ணு விட்டா ஒண்ணு வந்துகிட்டே இருக்கிறது அப்படின்னு மனசுல மட்டும் நினைச்சேன் பாசர் அப்படின்ற கை தூக்கணும் பாக்குறேன். விசுவாசமா தூக்குங்க. நினைச்ச பாசர் நீங்களாம் நினைக்கவே மாட்டீங்க, ஏன்னா அப்பா அம்மா இருக்காங்க. நீங்களா நினைச்சது பிரதர் நினைச்சிருக்கீங்களா? நினைக்கல, ஏன்னா பக்கத்துல ராணி உட்கார்ந்து இருக்கிறாங்களா, அப்படி என்ன நினைக்கிறேன். வசனம் சொல்லுது, சோதனையை சகிக்கிறவன் ஆமென். என்னமா சோதனையை? உங்க வாழ்க்கையில எவ்வளவு சோதனை வந்தாலும் அதை சகிக்கிறீங்களே, அதுதான் என் தேவனோட பலன். அல்லேலூயா. தேவன் நம்ம கூட இருக்கும்போது எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை சகித்துக் கொள்ளுங்க. அதை நீங்க முறுமுறுக்காதீங்க. அதை குறித்து நீங்க தேவனிடத்துல வாக்குவாதம் பண்ணாதீங்க, வாய் அடிக்காதீங்க. இப்போ உங்களுடைய பிள்ளை வந்து உங்கள்ட்ட வாய் அடிக்குதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? வாயிலே தேவன் அதே மாதிரி செஞ்சா என்ன ஆகும்? இப்படி இருக்க வாய் இப்படி ஆயிடும். ஒரே அடிதான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம முறுமுறுக்க கூடாது. இன்னைக்கு இந்த ஆண்டுல தேவன் நிறைய காரியங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து வழி நடத்தி இருக்கிறாரு. ஆனா இருந்த போதும் ஆண்டவர்கிட்ட முறுமுறுக்கிறோம். சரி, இது ஒரு வார்த்தையில நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன். எக்ஸடஸ் யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம். யாத்திராகமம் இந்த சபைக்கு ஒரு பேர். எப்ப பார்த்தாலும் புதிய ஏற்பாடே இருக்காது. சிஸ்டரும் சரி பாஸ்டரும் சரி எப்ப பார்த்தாலும் 1 பேதுரு இல்லைன்னா 1 கொரிந்தியர் இல்ல புதிய ஏற்பாடா இருக்கான், பழசுக்கு போகவே மாட்டாங்க அப்படின்னு விசுவாசிகளுக்குள்ள ஒரு ரொம்ப பெரிய ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சது போல அவங்களுக்கு நினைப்பு. அவங்களுக்கு இன்னைக்கு எக்ஸடஸை கொண்டு வருகிறேன். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்திலிருந்து 3ஆவது வசனமா நல்ல கவனமா கேளுங்க. வேதத்தை கேளுங்க, வசனத்தை கேளுங்க. தேவனுக்கும் மனுஷனுக்கும் உண்டான உறவு, தேவனுடைய அடையாளம் எப்படி இருந்தது, மனுஷனுடைய கிரியை எப்படி இருந்தது, மனுஷனை சிந்திக்கிறது போல தேவன் சிந்திச்சது போல, மனுஷன் பேசுறது போல தேவன் பேசுறது போல எவ்வளவு மாறுதல் வேதத்துல நடக்குது அப்படின்னு நீங்க கவனிச்சு கேளுங்க. நீங்க பைபிள் எடுத்து படிக்கும் போது உங்களுக்கு அந்த புரிந்துணர்வு வராது, அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வராது, அந்த காரியத்தை முன்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா வசனத்தை உங்க ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணும்போது ஆவியானவருடைய பலத்தோடு உங்க ஊழியக்காரர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எனக்கென்று வந்து பிரசங்கம் பண்ணாம என் தேவனாகிய ஆண்டவருடைய ரட்சிப்பையும் நீதியும் பரிசுத்தத்தையும் நியாய தீர்ப்பையும் குறித்து நான் உங்க மத்தியில பிரசங்கம் பண்ண வருகிறேன். அல்லேலூயா. நீங்க ஆண்டவர்கிட்ட உங்களுடைய எல்லா விதமான சூழ்நிலைகளை அறிக்கை செய்து உங்களோட பலவீனத்தை தேவன்கிட்ட சொல்லி, உங்களோட பாடுகளை ஆண்டவர்கிட்ட சொல்லி, உங்களுடைய பலத்தை தேவன்கிட்ட இருந்து பெற்றுக் கொள்ளும் போது உங்களுக்கு ஆண்டவர் அனுகிரகம் செய்வார். அல்லேலூயா. நீ உன்னோட சுய சிந்தையில, நீ உன்னோட சுய பலத்துல, நீ உன்னோட திறமையில இருக்கும்போது உன்னோட வாழ்க்கையில காணப்படுறது எல்லாம் முறுமுறுப்பே. நீ தேவனோடு முறுமுறுக்கிறது போல, நீ ஊழியக்காரர்களோடு முறுமுறுக்கிறது போல, உன் குடும்பத்துல முறுமுறுக்கிறது போல உன்னோட வாழ்க்கை முழுவதுமாய் முறுமுறுக்கிற ஒரு விதமாய் மாறும். அது
வேண்டாம். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், பின்பு அவர், நல்ல கவனமா கேளுங்க, இது யாரு அப்படின்னா தேவன். ஆமென். ஆண்டவர் வந்து மோசேகிட்ட பேசுறார். தேவன் மோசேகிட்ட பேசுகிறார். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம். இங்கிலீஷ்ல வந்து எக்ஸோடஸ், மலாயில வந்து உலாங்க. சரிங்களா? எடுத்துக்கொள்ளுங்க, வசனத்தை பாருங்க, வாசிப்போமாக. பின்பு அவர் மோசேயை நோக்கி நீயும் ஆரோனும் நடாபும் அபியும் இஸ்ரவேலின் மூப்பரே. நல்லா கவனமா கேளுங்க, இஸ்ரவேலின் மூப்பர். ஹல்லேலூயா. தேவன் வந்து ஒரு மனுஷன்கிட்ட பேச போறாருன்னா ஆண்டவர் யாரையும் விட மாட்டார். பேச வேண்டும் கர்த்தர் நினைச்சிட்டார்னா God appoint the person he want to talk them. தேவன் ஒரு மனுஷன்கிட்ட பேசி ஆகணும்னு சொன்னார்னா நிச்சயமாக ஆண்டவர் பேசுவார். ஹல்லேலூயா. எனக்கு அநேக பேர்கிட்ட ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, ஆனா நம்மளுடைய இருதயமும் கல்லா இருக்கு. எப்படி இருக்கு? ஹல்லேலூயா. கல்லுகிட்ட ஏதாவது பேசினா அது வேலை செய்யுமா? நான் வேற கல்ல பேசல, உங்களை தான் பேசுறேன். உங்களுடைய இருதயம் கல்லா இருக்கக்கூடாது. தேவன் பேசும்போது வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தையின்படி நீங்க மாறணும், ஒப்பு கொடுக்கணும், தேவனுடைய சித்தத்தை செய்யணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம தேவன் கல்லு மண்ணு அல்ல. நம்ம தேவன் பேசுகிற தேவன்னா நீங்களும் கேட்கிற ஜனமாய் மாறணும். சத்தம் குறைவா இருக்கு. ஹல்லேலூயா. ஒருவன்கிட்ட தேவன் வந்து சொல்றாருன்னா அவருடைய சித்தம், அவர் அவன் மூலியமாய் செய்ய வேண்டிய நன்மைகள் ஏராளம் இருக்கு. அதனாலதான் தேவன் பேசுறாரு. அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளின் படி கீழ்ப்படியும் போது, அந்த வார்த்தையின் படி நீ செவி கொடுக்கும் போது, அந்த வார்த்தைக்கு நீ முதலிடம் கொடுக்கும் போது, அங்கே தேவனுடைய மகிமை அடையும்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். மோசே தேவன் அழைத்து, பின்பு அவர் மோசேயை நோக்கி நீயும் ஆரோனும் நடாபும் அபியும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர்கிட்ட போகணும். உங்க வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட முறுமுறுக்காதபடி, உங்க வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள்லாம் கண்டு, உங்க வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரங்கள்லாம் கண்டு, உங்க வாழ்க்கையில காணப்படுகிற எதிர்ப்புகள்லாம் கண்டு நீ சோர்ந்து போகாத, முறுமுறுக்காத. தேவன்கிட்ட மேல ஏறி போ. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு போராட்டம் வந்துருச்சுன்னா, நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு கலக்கம் வந்துருச்சுன்னா, அதை குறித்து அதன் மேல் இல்ல அதுக்காக நேரங்களை செலவு பண்ண என்ன பண்ணுகிறோம்? மனுஷனோடு உறவாடுகிறோம், மனுஷனை தேடி ஓடுகிறோம். நான் வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். பவுலும் சீலாவும் சிறையில் இருக்கும்போது ஒருத்த கூட பவுலுக்கும் ஷீலாக்கும் போய் ராஜா கிட்ட முறையீடு செய்யல, வாக்குவாதம் பண்ணல, அவங்களுடைய நியாயத்தை குறித்து பேசல. பவுலும் சீலாவும் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி அவங்களுக்காக போய் வழக்காடல. அந்த ஜனங்க தேவ சமூகத்துல ஜெபித்தார்கள், துதித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் பவுலும் ஷீலாவை விடுதலையாக்கினார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மோசேயை நோக்கி நீயும் ஆரோனும் நடாபும் அபியும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்தில் இருந்து பணிந்து கொள்ளுங்கள். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து என்னிடத்துல பணிந்து கொள். நம்மளுக்கு ரைட்ஸ் இல்ல தெரியுங்களா? தேவன்கிட்ட போய் நியாயம் விசாரிக்க, உங்களுடைய நியாயங்களை கேட்க, உங்களுடைய நீதிகளை கேட்க, உங்களோட கோபத்துக்கும் ஆத்திரத்துக்கும் தேவன் பதில் தரணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்னு தெரியுமா? தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ஆண்டவரை தெரிந்து கொள்ளல, தேவன் தான் உங்களை தெரிந்து கொண்டார். ஆமென். நம்ம தள்ளப்பட்ட களிமண்ணுகளை போல பயனற்றவர்களா இருந்தோம். We are already spoiled.
நம்மளோட வாழ்க்கையில ஏற்கனவே நம்ம கெட்டு போயிட்டோம். நம்ம வாழ்க்கையில ஒதுக்கப்பட்டுட்டோம். சமுதாயத்துல இவர் தேவையில்ல, இந்த மனுஷன் உருப்படாத, இந்த மனுஷி பயன்படாத, இந்த மனுஷனோட வாழ்க்கை சரியில்லாத வாழ்க்கையா உலகத்துல வாழ்ந்தோம். இப்ப கூட சில நேரங்கள்ல நம்ம நிறைய இடங்களை விழுந்து திருப்பி அவரோட காலத்துல தான் நின்று கொண்டு இருக்கோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அது தேவனுடைய வேலை. நீங்க தேவனை தேடுங்க. இங்க சொல்லப்படுகிற தூரத்துல இருந்து கர்த்தரிடத்தில் ஏறி வந்து, இடத்தில் ஏறி வந்து, நீங்க யார்கிட்ட வரணும்னா கர்த்தரிடத்துல வரணும். எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும், பொல்லாப்பு நேரிடணும், உங்களுக்கு போராட்டங்கள் வந்தாலும், உங்க வாழ்க்கையில பல விதமான கலக்கங்கள் வந்தாலும், நீங்க கர்த்தரிடத்துல ஏறி வாங்க. தேவனுடைய சமூகத்துல ஏறி நில்லுங்க. தேவனுடைய ராஜ்யத்துல நிலைத்திருங்க. அல்லேலூயா. ஐயா, தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக உங்களை யாராலையும் எதிர்த்து நிற்க முடியாது. காரணம் என்னன்னா, உங்க கூட தேவ சமூகம் நின்று கொண்டிருக்கு. ஆமென். இன்னைக்கு சொல்றாரு, கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்தில் இருந்து பணிந்து கொள்ளுங்கள். தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்க. ஏன் இந்த வார்த்தை தூரத்துல இருந்துன்னா, பழைய ஏற்பாடுல ஜனங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு கேப், ஒரு தூரம் இருந்தது. காரணம் என்னன்னா, அவர் பரிசுத்தமான தேவன். அல்லேலூயா. அவர் நீதியான தேவன், அவர் ஆச்சரியமான தேவன், அவர் வல்லமையான தேவன். அவர் வந்து நின்றா மனுஷர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நிக்கிறதுக்கு பலனும் இல்ல, அதிகாரம் இல்ல, பவரும் இல்ல. ஏன்னா அந்த தேவன் பயங்கரமான தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நான் ஒரு பாஸ்டர் நான் வச்சுக்கிட்டேன்னா என்ன, நான் திடீர்னு ஒரு சரீரத்துல என்னோட ஆடையில ஒரு நெருப்பு கொளுத்திட்டு எல்லாரும் இப்படி பக்கத்துலயே வர நிப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க எல்லாரும்? ஏன் ஓடுறீங்க? நெருப்பு பிடிச்சிடறேன்னு. அந்த மாரி நம்ம தேவன் வல்லமையான தேவன். நீங்க கற்பனை காணாதீங்க, அப்படின்னா நம்ம தேவன் நெருப்பு பிடிச்சிரு மாரி வருவாரா? இல்ல, நான் அதை சொல்லல. அவர் வல்லமையான தேவன். அவர் God is a mighty. அவர் வல்லமையான தேவன். அந்த தேவன் பயங்கரமானவர். அல்லேலூயா. அவர் அதிசயமானவர். அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் நித்திய பிதா. அவர் சமாதானத்தின் தேவன். அவரை போல உலகத்தில் யாரும் இல்லை. அந்த தேவன் சொன்னாரு, என்னிடத்துல ஏறி வந்து, கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரமாய் அவரை பணிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை எல்லா சூழ்நிலையிலும் நீ ஆண்டவரை பணிந்து கொள்ளணும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றத நம்ம கேட்கறது இல்ல. இங்க ஒண்ணு சொல்ற பாருங்க, மோசே. அடுத்தது மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தை சமீபித்து வரலாம். இது நம்மளுக்கு புரியாது. ஏன் அவங்க மட்டும் போனோம்? ஏன் பாஸ்டர் மட்டும் போனோம்? ஏன் சிஸ்டர் மட்டும் போனோம்? ஏன் பாஸ்டர் மட்டும் தான் பேச முடியுமா? ஏன் நான் பேச முடியாதா? தேவன் யாரை முன் குறித்தாரோ, யார் மேல் தேவன் வார்த்தையை வைத்திருக்கிறாரோ அவர்களை கொண்டுதான் தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் நம்மளை முன் வைத்திருக்கிறார். தெளிவா அங்க சொல்றாரு, மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம். அவர்கள் சமீபித்து வரக்கூடாது. அல்லேலூயா. தேவன் சொல்றாரு மோசேட்ட, நீ மட்டும் வா, அந்த 70 பேரும் கூட வந்த ஆரோனும் இன்னும் 2 பேரும் உன் கூட வரக்கூடாது. அவங்களை தூரத்துல நிக்க சொல்லு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை கேட்டு கவனமாய் தூரமாயிரு. இன்னைக்கு ரொம்ப பேருக்கு ஒரு பெருமையான விசுவாசம். பெருமையான விசுவாசம் எப்படி தெரியுங்களா? என்கிட்ட தேவ வல்லமை இருக்கு, நான் போய் நின்றனா எல்லாம் ஓடி போயிடும். நீ போய் நில்லு, ஆனா தேவன் கூட இருக்கிறாமா செக் பண்ணி.
தேவன் சித்தம் கொள்ளாதத, தேவன் விருப்பம் கொள்ளாதத, தேவன் அதிகாரம் கொடுக்காதத போய் நீ உன் விருப்பத்தின்படி உன் பெருமையின்படி உன்னுடைய பலத்தில போனீனா you be fail. இஸ்ரவேல் ஜனங்க நிறைய இடங்கள்ல தேவனோட சத்தத்தை கேட்காம யுத்தத்துக்கு போகும்போது, கீழ்ப்படியாம யுத்தத்துக்கு போகும்போது, தேவனிடத்துல ஒரு அனுமதி கேட்காம போகும்போது நிறைய இடங்கள்ல இஸ்ரவேல் ஜனங்க fail, பின்னோக்கி வந்தார்களாம், முதுவா காட்டி கொண்டு வந்தாங்களாம். யாரு? தேவ ஜனங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மள்ட்ட சொல்லும்போது you must listen. நீ கேளு, தேவனோட வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி கீழ்ப்படி. இன்னைக்கு சபையில ஊழியக்காரர் சில ஆலோசனை சொல்லுவோம், இங்க எல்லாம் தலை மண்டை ஆட்டிக்குவாங்க, தலை கேட்டு ஆமென் அல்லேலூயா சொல்லுவாங்க. மொதல்ல பைபிள் ஸ்டடியில கேட்டேன். இப்ப இந்த மாதிரி ஒரு காரியம் ப்ராப்ளம் வருதுன்னா எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க? அதுக்கு அவங்க சொன்னாங்க, பாதி ஓகே பாதி ஃபெயில் ஆயிருவேன். நம்ம தேவன் நம்மள பாதியா படைக்கல. ஆமென். இப்ப என்ன இந்த சைடுல ஒரு மனுஷன் பாதி படைச்சது எப்படி இருக்கும்? தேவனுடைய பிளான் அது இல்ல. ஒருத்தர் விடுதலை ஆக்கினா அது மெய்யாகவே, தேவன் விடுதலை ஆக்கினா அது மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அது விடுதலை தேவனுடையது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம கவனமாய் கேட்கணும். மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம், அவர்கள் சமீபித்து வரலாகாது. ஜனங்கள் அவனோட கூட ஏறி வர வேண்டாம் என்றார். மோசே கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும், கர்த்தருடைய வார்த்தையை யாவையும் நல்ல கவனமா கேளுங்க. தேவ பிள்ளைங்க, நீங்களாம் யாரோட பிள்ளைங்க? நீங்க யாரோட பிள்ளைங்க? இல்ல பாச, நாங்க மலேசியா பிள்ளைங்க. அப்படியா? இல்ல, நீங்களாம் யாரோட பிள்ளைங்க? தேவனா யாரு? இப்ப அதுலயும் கொஞ்சம் பிரச்சனை வருது. சொல்லுங்க, யாரோட பிள்ளைங்க? சந்தேகம் மேரி அம்மாவுக்கு. சொல்லுங்க, யாரோட பிள்ளைங்க நீங்க? இவ்வளவு நாள் தேவன் தேவன், நீங்க யாரோட பிள்ளைங்க? ஏன் இயேசுவோட பிள்ளைங்க? அவர் அவங்க பெத்தெடுத்தாரு. அம்மா அப்பாலாம் கேட்பாங்க, சேர்ச்சுன்னு இருக்க, பாஸ்டரா சோறு போடுறாரு, சபன்னு ஓடுற, சிஸ்டரா அவனுக்கு சட்டலாம் வாங்கி கொடுக்குறாங்க, நம்ம கேட்பாங்க. இப்ப ஏசுன்றீங்களா? யார் அவரு? உங்களை அவரா பெத்தெடுத்தாரு போல? படைத்த தேவன், நம்மள உருவாக்கின தேவன், நம்ம பாவத்தை நம்மள மறுபடியும் தேவனோட பிள்ளையாய் மாத்தினவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர்தான் நம்ம தேவன். ஆமென். இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நம்ம பிதாவுக்கிட்ட போய் நிக்கிறோம். பிதாவிட்ட நன்மையை பெற்றுக் கொள்கிறோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம், சுகத்தை பெற்றுக் கொள்கிறோம், விடுதலையை பெற்றுக் கொள்கிறோம். தேவன் வைத்திருக்க எல்லா நன்மைகளும் இயேசு கிறிஸ்து மூலமாக இன்றைக்கு நம்ம சுகந்தரித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சில கூட்டம் இருக்கு, என்ன கூட்டம் தெரியுங்களா? சொன்னதே திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்கும். நீ பாவிதான், நீ கெட்டவன் தான், நீ துரோகி தான், நீ தப்பானவன் தான் சொல்ற ஒரு கூட்டம் சொல்லும். ஆனா கிறிஸ்து சொல்றாரு, உன்னுடைய சகல பாவங்களையும் என் ரத்தத்தினால நான் கழுவி சுத்திகரித்து நீ தேவனுக்கு சொந்தமாகும்படி என்னோட நாமத்தினால உன்னை விடுதலையாக்கினேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இப்படி பேசுறாங்களே சில மனசு பேச, இவங்க கெட்டவங்க, இவங்க மாறல, இவங்க துரோகி, இவங்க சபிக்கப்பட்டவங்க, இவங்க பாவம் நிறைஞ்சவங்க, இவங்க இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ற, இவங்க சொல்ற பேச்சை நீங்க கேட்க போறீங்களா? இல்ல இயேசு கிறிஸ்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அதை கேட்க போறீங்களா? சரி, பரவாயில்ல, டைம் கொடுக்குறாங்க, யோசிச்சு சொல்லுங்க. நீங்க யார் பேச்சை கேட்க போறீங்க? முடியாது பாஸ்டர், இவங்க நான் கால் பண்ணா சேர்ச்சுக்கெல்லாம் இவங்க தான் ஏத்திட்டு வராங்க, ஏதாவது கிளினிக் ஹாஸ்பிட்டல் பண்ணா இவங்க தான் கூட்டிட்டு போறாங்க, ஏதாச்சும் பணம் பத்தலைன்னா அவங்கள்ட்ட கேட்டா அவங்க தான் தருவாங்க, அதனால இவங்கள பகைச்சிக்க முடியாது, பரவாயில்ல அவர் எதா இருந்தாலும் மன்னிச்சிடுவார்ல. ஆனா நாங்க இவங்க பேச்சு கேட்கறதுனாலதான் நம்மளுடைய இருதயம் கல்லா இருக்கு, தேவன்கிட்ட முறுமுறுக்குது. தேவன் வார்த்தை வரும்போது நம்ம கீழ்ப்படிய முடியல. சாந்தமா இருங்கன்னு வேதம் சொல்லுது. ஆனா சாந்தமா இருக்க வேண்டிய நம்ம எப்படி இருக்கிறோம்? சொல்லுங்களேன், எப்படி இருக்கிறோம்?
கல்லா இருக்கும். நம்ம இருந்து எப்படி இருக்கான்? சிலவங்க சபையில வந்து கல்லா இருக்கு. சபையில வந்து இப்படி இருப்பாங்க, நான் இப்படிதான் வருவாங்க, ரோபம் மாரி மாரிக்க சொல்லுவாங்க, சிஸ்டர் அங்க உட்காருங்களா, உதவி செய்யுங்க. ஏன் சபையில வேற யாரும் தெரியாதா? எப்ப பார்த்தாலும் என்னையே சொல்லிக்கிட்டு இருக்கிற? இது எங்க இருந்து வந்துச்சு? ஏசு அப்படியே சொன்னாரு இல்லையே. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் நடக்க சொன்னா நீ என்ன பண்ணு? எதுக்கு நடக்கணும்? எனக்கு அப்படியே சொன்னாரு. என்ன சொன்னாரு? சத்தமா சொல்லுமா, கலங்கல. ரொம்ப பேர் பைபிள் படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, சொல்லுங்க. 2 மைல் தூரம் நடக்கணுமா? இன்னைக்கு நம்ம நடக்கிறோம். அம்மா சொல்லுங்கம்மா, இந்த முகத்தெல்லாம் பார்த்தா நடக்கிற மாதிரியே இருக்கு. புதுசா வந்தவங்க தான் சாட்சி சொல்லணும், பழைய எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க, பக்காட் பண்ணிக்கோ. அப்புறம் நாளைக்கு ஏதாவது நான் உன்னை காப்பாத்துறேன், இப்ப நீ காப்பாத்து. ஏன் கிறிஸ்துவ நிமித்தம் வார்த்தை சொல்லுது 2 மைல் தூரம் நீ நட. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி நம்ம கவனமாய் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அப்பதான் தேவர் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த வார்த்தையினுடைய வல்லமையை உங்க மூலியமாய் தேவன் விளங்க செய்வார். மோசேட்ட சொல்றாரு, மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும், அது என்ன வார்த்தையா இருக்கட்டும், கண்டிப்பா இருக்கட்டும், கடிந்து கொள்றதா இருக்கட்டும், தேவன் உங்களை சிட்சிக்கிற வார்த்தையா இருக்கட்டும், தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தையா இருக்கட்டும், ஒருவேளை தேவன் உங்களை உணர்த்துகிற வார்த்தையா இருக்கட்டும், எந்த வார்த்தையும் அது தேவன் மூலமாய் வரும்போது அது தேவன் கிட்ட இருந்து வருகிறத உணர்ந்து நீ எடுத்துக்கொள்ளு. ஹalleluya, ஹalleluya. அந்த சிஸ்டர் வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு. அவங்க எந்த கேள்வி கேட்டாலும் நான் தேவன்கிட்ட 2 மூலையை கேட்டிருக்கேன், 2 இருதயத்தை கேட்டிருக்கிறேன். ஆண்டவரே, நான் எதுவும் தப்பா சொல்லி மாட்டிக்கூடாது, கரெக்டா சொல்லுங்க. அவங்க கேட்டுட்டு சொன்னாங்க, இது வந்து ஜோக் தான், ஒரு ஃபன்னியா திங்ஸ் தான், நீங்க பதில் சொல்லுங்க. அவங்க நான் மனசுல நினைச்சுக்கிட்டேன், அது நீ சொல்லாத, அது ஜோக்கு ஃபன்னின்னு, அது நான் சொல்லணும், இது ஜோக்கா ஜோக்கு இல்லையான்னு. சரி சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா நானே மறந்துட்டேன். என்ன சொன்னாங்க? என்ன சொன்னீங்க? ஓகே. ஆண்டவர் மோசேக்கு எத்தனை கட்டளைகள் கொடுத்தாரு? 10 கட்டளை கொடுத்தாரு. மோசே கையினால எத்தனை கட்டளையை மீறினா எத்தனை கட்டையை உடைச்சான்? 10 கட்டளை 1 2 3 4. மோசே தான் அந்த கட்டளை வாங்கிட்டு வந்தாரு. மோசே தேவனோட கட்டளையை மீறினார், உடைச்சார். அது எத்தனாவது கட்டளை? நீங்க ஆரம்பிப்பீங்களா? மரியாக்கா சொல்லுங்க பாக்குறேன். வேதத்திலிருந்து திருந்திட்டீங்க, இனி மாற்றுறது இல்லை. தெரியல, வேதத்துக்கு போடல. அவன் என்ன பண்ணா, வாங்கிட்டு வந்தால அவன் கையாலே போட்டு அதை உடைச்சிட்டான். புரியல? அந்த கட்டளை பாப்பான் மாரி தான் எழுதுவாங்க. அந்த கட்டளைய கோபத்துல என்ன பண்ணிட்டான், போட்டு உடைச்சிட்டான். அப்படின்னா அந்த 10 கட்டளையும் அவன் என்ன பண்ணிட்டான்? மீறல, உடைச்சு போட்டான். இன்னைக்கு நம்ம தேவனோட வார்த்தைகளை நம்மளுடைய சிந்தையில, நம்மளுடைய உணர்வுல தேவனோட வார்த்தைகளை உடைச்சு போகுது. தேவன் சொல்லுகிற வார்த்தையின்படி முறுக்காதீங்க. தேவனோட வார்த்தைக்கு எதிர்த்து நிக்காதீங்க. தேவனோட வார்த்தைக்கு முன்பாக யாராலையும் நிலைச்சு இருக்க முடியாது, வாழ முடியாது. தேவன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா, இப்ப எனக்கு ஒரு வார்த்தை, நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார். நான் சொன்னேன், ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படி நீங்க சித்தம் போட்டீங்கன்னா அது தடுக்க என்னால முடியாது, எனக்கு அந்த பலம் இல்லை. நீங்க எதை செய்யணும்னு நினைக்கிறீங்க நீங்க அதை செய்யுங்க. அதுக்கு எவ்வளவு தடை வந்தாலும் எனக்கு தெரியும், அதுல இருந்து தப்பிச்சு அதுல இருந்து என்னை வாழ வைக்கிற தெய்வம் நீங்க கொண்டு போங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் தருகிற வார்த்தைக்கு மேலான விடுதலை வேற எங்கேயும் இல்லை, அந்த வார்த்தைக்குள்ளதான் இருக்கு.
அல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப பேரு இந்த வார்த்தையை அறியாம உலகத்தில் இருக்கிற வார்த்தைகளை நம்பி ஏமாந்து மோசம் போய் உலகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு 2 பேர் எனக்கு கால் பண்ணாங்க. ஒருத்தங்க சொன்னாங்க, பாச எனக்கு உடம்பு முடியல, இந்த மாதிரி எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன். வெரி குட். இன்னொருத்தர் சொன்னாங்க, பாச என் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், அங்க போய் சால்வ் பண்ண. நான் சொல்றேன், தேவனுடைய ராஜ்யம் the best to solution the problem. தேவனுடைய சமூகம் தான் உங்க குடும்பத்தோட இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் சரிப்படுத்த முடிகிற ஒரே வல்லமையான இடம் தேவனுடைய ராஜ்யம், அவருடைய வார்த்தை. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை இல்லாம ஒருவனும் விடுதலை ஆக முடியாது. வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இன்னைக்கு ஏன் நம்ம விடுதலை ஆக முடியல? சத்தியத்தை அறிய முடியல, தேவன் தருகிற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியல, நொறுமுறுக்கிறோம், பகைக்கிறோம். ஆமென். என்னோட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனமும் 10வது வசனம். இந்த வசனத்தை விட்டுறாதீங்க, இதை விட்டுறாது, எக்ஸலன்ஸ் விட்டுறாதீங்க, அதை வச்சுக்கங்க. என்னோட சேர்ந்து இது ஒரு ரெஃபரன்ஸ் நான் காட்டுகிறேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனமும் 10வது வசனம் வாசிங்க. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து, அநேக தேவ பிள்ளைங்க கிறிஸ்துவோடு வாழ்றீங்க, ஆனா நீங்க செய்கிற காரியங்கள்லாம் நீங்க இயேசுவை பரீட்சை பார்க்கறீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட இருக்கீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு வசனம் சொல்லுது, சிலர், அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். பாருங்க, உங்களுக்கு வருகிற அவர்களுக்கு வந்த சோதனை ஆபத்து எதனால வருதுன்னா, கிறிஸ்துவை முறுமுறுக்கிறார்கள், கிறிஸ்துவுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். அதனால உங்களை பயமுறுத்த சொல்லல, ஆனா வேதத்தை புரிஞ்சு கொள்ளுங்கன்ற. திருப்பி அதை வாசிமா, நல்ல கவனமா கேளுங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். இருங்க, ஷேர் இங்கிலீஷ்ல வாசிங்க. யாராவது இங்கிலீஷ் நல்ல சத்தமா இங்கிலீஷ்ல வாசிங்க. இங்கிலீஷ்ல வேற கொஞ்சம் பியூட்டியா இருக்கும் வசனம், வாசிங்க. Neither let us tempt Christ, as some of them also tempted and were destroyed of serpents. Destroy our servants. Servants are serpents. அதுகள் அந்த சர்ப்பங்களினால அவர்கள் அவர்களோட ஜீவனை விட்டு மறிக்கிறார்கள். பாம்புனால அவங்க சாகல, வியாதினால சாகல, தேவனோட வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறார்கள், தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறாங்க, தேவனோட சமூகத்தில் எதிர்த்து நிற்கிறாங்க, தேவனை பரீட்சை பார்க்கும்படி. அல்லேலூயா. நீங்க நினைக்காதீங்க, உங்க தாய் தகப்பனை நீங்க பரீட்சை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனம் இறங்கிடுவாங்க. உங்க பிள்ளைகளை நீங்க பரீட்சை பார்த்தீங்கன்னா மாறி காலப்போக்கில் மாறிடுவாங்க. ஆனா அந்த தேவன், நம்ம தேவன் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன். அல்லேலூயா. அவரை பரீட்சை பார்க்காதீங்க. அது தெளிவாப்பட்டிருக்கு. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. கிறிஸ்துவை பரீட்சை முறுமுறுக்காதீங்க. You know right. உங்களுக்கு அதிகாரம் இல்ல ஆண்டவரை பரீட்சை பார்க்கிறதுக்கு. இப்படி ஒண்ணு சொல்றேனே, இப்படி பரீட்சை பார்த்து பாருங்க. ஆண்டவரே, இப்ப நான் அந்த கிணத்துக்குள்ள குதிக்கிறேன், ஆண்டவரே என்ன நீங்க காப்பாத்துறீங்களான்னு குச்சி பாருங்க. அது வேணா குச்சிங்க, ஏன்னா செத்து போறது நீங்க தான். அந்த மாதிரி போகுமா சொல்லுங்களேன். ஆண்டவரே, சாத்ராக் மேஷாக் அபினிகோ அக்கனியில விழுந்து நீங்க 4வது நபரா ஓடுவீங்க, அந்த மாதிரி இந்த அக்கனியில நான் உழுவ போறேன், என் கூட நடங்க. யா, ஆண்டவர் சாத்ராக் மேஷாக் அபினேகோ மேல தேவன் திட்டம் வைத்திருந்தார். அவர்கள் அக்கினியில என் நாம மகிமைப்பட நடக்க வேண்டும். உங்க மேல அந்த திட்டம் இல்ல, நீ பரீட்சை பார்க்காத.
சிலவங்களுக்கு வேதத்தை காட்டி அவங்களை பெருமைப்படுத்துறதுல ஒரு இது. சாத்ராக் மேஷாக் அபினகோ வந்த சோதனை எனக்கு வந்துச்சு. உண்மையா உங்களுக்கு வந்துச்சா? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தார். மொத விசிட்டரு சாத்தானா இயேசு சோதிச்சான். இப்ப உங்க வாழ்க்கையில ஒரு சோதனை கொண்டு தான் மேற்கொள்ள முடியுது. அப்படினால ஒப்புரவாயிட்டீங்க சாத்தான் கூட. என்னால தாங்க முடியல சாத்தான், நீ என்னை விட்டுரு, நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன், நீ என் வழிக்கு வராத, நான் உனக்கு வரமாட்டேன். ஏன் நீங்க வேதத்துல நிறைய காரியத்தை உங்க குறிச்சு பேசுறீங்க, ஆனா என்னுடைய பிரசங்கத்தோடைய டவுட் என்னன்னா, நீ தேவனுடைய வார்த்தைக்கு நீ செவி தருகிறியா? அங்க சொல்லுகிறது கிறிஸ்துவை அவர்கள் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக அவர்களில் சிலர் முறுமுறுத்து பாருங்க, தேவன்கிட்ட முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட எப்படி போகணும்னு நான் சொல்லித்தரேன். சாந்தமா போங்க. தேவன்கிட்ட சாந்தமா போங்கன்றா முறைக்கிறீங்க. என்ன சாந்தமா போனா தெரியுமா? சாந்தம் என்னன்னு தெரியுமா? தெரியாதா? தெரியும். ஏன் சாந்தமா இருக்க முடியல? தெரியும் என்னன்னு போல தெரியுதானே உங்களுக்கு. ஆனா ஏன் இருக்க முடியல? நீங்க யாருக்கிட்ட நிக்கிறீங்க, யாருக்கிட்ட பேசுறீங்க உங்களுக்கு தெரியுமா? ஏன் நான் ஒண்ணு சொல்றேன், நான் இங்க நின்று பேசும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். தேவனுடைய பிரதிநிதியா, தேவனுக்கு முன்பாய் உங்களோடு பேசுகிற ஒரு என்னது பிரதிநிதி அப்படின்னா, ஒரு நடுவரா இருந்து தேவன் மூலியமா பேச வேண்டிய வார்த்தைகளை நான் உங்கள்கிட்ட பேசுறேன். நாங்க நின்றுகிட்டு உலக பிரகாரமா, உலகத்துடைய ஆவியின் பிரகாரமா நீங்க இன்சூரன்ஸ் சேருங்க, நீங்க இது சிப்பாட் காயால காசு போடுங்க, நீங்க கோல்ட் காயின் வாங்குங்க, இங்க வட்டி விடுங்க, இங்க போய் நம்பர் எடுங்க, அதெல்லாம் உலக பிரகாரமான ஆலோசனை. புலிப்பில் நான் அதை சொல்லக்கூடாது. மத்தேயு 21 அதிகாரத்துல போய் படிச்சு பாருங்க. இயேசு எருசலேம் சபைக்கு போகும்போது, ஆலயத்துக்கு போகும்போது வியாபாரம் செய்யணும்னா மொத ஆக்ஷன் எடுத்தாரு. இன்னைக்கு காலையிலே நான் பிரசங்கத்தை பார்க்க, என்ன இந்த வார்த்தை வருது, பிரம்ப இன்னைக்கு யாருக்கு எடுக்கணும், சாட்டை யாருக்கு எடுக்கணும், ஆண்டவர் இப்படி சொல்றாரு. தேவன் என்ன பண்றாரு, என்னோட வீடை கள்ள குகையாய் மாத்தாதீர்கள். சபையிலயோ வெளியுள்ளவங்க எனக்கு நிறைய சொல்லுவாங்க, பசங்க நான் இந்த மாதிரி பிசினஸ் செய்யறேன், பசங்க இந்த மாதிரி நான் இன்சூரன்ஸ் செய்யறேன், பசங்க இந்த மாதிரி நான் காடிலாம் இது பண்ணி விடுறேன், பசங்க நான் இந்த மாதிரி துணியெல்லாம் வைக்கிறேன், பசங்க இந்த மாதிரி ஜூஸ்லாம் வைக்கிறேன், எல்லாம் நல்லது, அது கீழே வச்சு. இது தேவனுடைய ஆலயம். அவருடைய வார்த்தைகளை கவனத்தோடு, கீழ்ப்படுதலோடு, பரிசுத்தத்தோடு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கவனமாய் பெற்றுக்கொள்ளதான் அந்த சபை. எனக்கு ஒரு பாஸ்டர் அட்வைஸ் பண்ணார், பசங்க நம்மளோட தேவையெல்லாம் சந்திக்கிறது விசுவாசினால் முடியாது, சபைனால முடியாது. என்ன பண்ணுங்க, உங்க சபையில் உள்ளவங்க நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா சேர்ந்துடும். ஒரு 20 பேரை இன்சூரன்ஸ்ல சேர்த்து விடுங்க. மாசம் 3000 இருந்து 4000 வரையும் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். நீங்க காணி காசு கட்டிடலாம் பஸ். நான் சொன்னேன், உண்மைதான் பஸ், என் விசுவாசினால முடியாது, ஆனா என்ன அழைச்ச தேவனால முடியாது ஒண்ணுமே இல்லை. நான் சொல்றேன், நீங்க எவ்வளவு பெரிய பள்ளத்துல விழுவ போகிறது போல உங்க வாழ்க்கையில் இருந்தாலும் அங்க தேவன் உங்களுக்காக ஒரு பாதைகளை உண்டாக்க முடியும். நம்ம தேவன் ரொம்ப சர்வ வல்லவர், நம்ம தேவன் ரொம்ப நல்லவர். அங்க வசனம் சொல்லுது, அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். சங்காரக்காரன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? தேவ தூதன், தேவனுக்காக யுத்தம் செய்கிறவன், தேவனை பகைத்து தேவன்கிட்ட முறுமுறுக்கிறவன, தேவன்கிட்ட எதிர்த்து நிக்கிறவன், தேவன்கிட்ட பகைக்கிறவன், தேவனுக்கு விரோதமாய் வாழ்கிறவன சங்கார தூதன்.
அவன் யாருன்னா தேவனுக்காக யுத்தம் செய்கிறவன். அப்படியாமா? இப்ப என்ன ஒருத்தங்க யாராவது ஒரு ஆளு ரேகன் என் சட்டையை பிடிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன். இப்படி பிடிச்சிட்டாரு. சிஸ்டர் பார்த்துட்டு இன்னும் வேகமா பிடிக்கான்னு சொல்லுவீங்களா? சிஸ்டர் என்ன பண்ணுவீங்க? தெரியல பாஸ்டர், ஹஸ்பண்ட் கேட்டு சொல்றேன் அப்படின்னீங்களா? அப்புறமா என்ன பண்ணுவீங்க? அங்க இருந்து கையில என்ன இருக்கோ பறக்கும். மரியாக்கா என்ன கேட்காதீங்க பாஸ்டர். நீங்க என்ன பண்ணுவீங்க? தீமத்தி என்ன பிடிச்சிட்டாரு, சட்டையை பிடிச்சி இப்படி ஆட்டுறாரு, நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னையா அறிஞ்சிருவாங்க. நம்மளுடைய இந்த ஐக்கியமே, இந்த அன்பே நம்மளுக்குள்ள இவ்வளவு உணர்ச்சி கொண்டு வருதுன்னா, தேவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சங்கார தூதன், தேவனுக்காக யுத்தம் செய்கிறவன், தேவ தூதர், சங்கார தூதர். அதான் சொல்றாங்க என்ன பண்றது? அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். நல்ல கவனமா கேளுங்க. தேவனோட வார்த்தையை, தேவனுக்கு நீங்க முறுமுறுக்கிறீங்கன்னா, தேவனுடைய சித்தத்துக்கு நீங்க முறுமுறுக்கிறீங்கன்னா, தேவனோட வார்த்தைக்கு முறுமுறுக்கிறீங்கன்னா, தேவனோட வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறீங்கன்னா, தேவனுக்கு கீழ்ப்படியாம வாழ்ந்து கொண்டு இருக்கீங்கன்னா, இன்னைக்கு தேவன் சொல்றாரு, அதை விட்டு விலகி வா. நீ செய்தது தவறுதான், நீ செய்தது குற்றம் தான், உன் வாழ்க்கையில் இப்படி இருந்ததான். ஆனா இன்னைக்கு நீ என் சமூகத்துல மனம் திரும்பு. ஏன் பிரசங்கம் பண்றாங்க தெரியுங்களா? ஏன் தேவன் வார்த்தையை பேசுறாரு தெரியுங்களா? நம்மளை ஒவ்வொரு வாரமும் சுத்தப்படுத்தும்படி, நம்மளை விடுதலையாக்கும்படி, நம்ம சிந்தையை சரிப்படுத்தும்படி, நம்மளோட வழிகளை மாற்றும்படி, நம்மளோட பாவங்களை மன்னிக்கும்படி, நம்ம இருதயங்களை சுத்தப்படும்படி, நம்மளோட அக்கிரமங்கள் விட்டு விலகும்படி, நம்மளுக்குள்ள இருக்கிற எல்லா இருளும் போய் வெளிச்சத்தை, பரிசுத்தத்தை நீ பெற்றுக்கொள்ளும்படிதான் ஒவ்வொரு வாரமும் தேவன் ஒவ்வொரு சபைகள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் பேசுகிறார் சொன்னா உன்னுடைய இருதயம் அந்த வார்த்தையை கேட்க வேண்டுமே தவிர, உன்னுடைய இருதயம் கல்லை போல வாழாது. கல்லை எதுக்குமே பிரயோஜனப்படாது. நீ சொல்லலாம் பில்டிங் கட்ட பிரயோஜனப்படும், அது ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். அல்லேலூயா. அங்க பாருங்க, எக்ஸோடஸ் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நீங்க ஒரு வார்த்தை கூட விட்டுற கூடாது. தேவனோட வார்த்தையை நீங்க அந்த வார்த்தையை எப்பயுமே நீங்க ஒதுக்கிடாதீங்க, ரிஜெக்ட் பண்ணாதீங்க, அவமானப்படுத்தாதீங்க. தேவனோட வார்த்தையை நீங்க முக்கியத்துவம் கூடாம உன் பிள்ளைக்கு, உன் குடும்பத்துக்கு, உன்னோட சொந்த விருப்பத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. அது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை வேல்யூ பண்ணுங்க, மதிப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை என்ன பண்ணுமா? மதிப்பு கொடுங்க. அது தேவனோட வார்த்தை. நிறைய வீட்டுக்கு போனோமா, வெளியே கதவுக்கு வெளியே இந்த இல்லம் கிறிஸ்து தங்கும் இல்லம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏதாச்சும் ஸ்டிக்கரோ ஏதோ மரத்துலயோ ஏதோ போட்டிருப்பாங்க. பார்க்க நல்லா இருக்கும். ஆனா வீட்டுக்குள்ள போனானே கிறிஸ்து தங்குறது போல ஒன்ன கூட கண்டுபிடிக்க முடியாது. பிள்ளை இறங்கிட்டு வரும், ஏன் சிஸ்டர்? இல்ல அடிச்சுட்டு அதான் அது முறைச்சிக்கிட்டு மராஜோ பண்ணிக்கிட்டு இருக்கு பாஸ்டர். அப்புறம் சரி சோஃபால உட்காரலான்னு போனா அங்க நம்ம மைக்கேல் ஜாக்சனோட படத்துக்கு கீழே கேலண்டர். நான் போவேன், என்ன சிஸ்டர்னு. இல்லை பாஸ்டர் டிஐஒய்க்கு போனேன், ஃப்ரீ காலண்டர் கொடுத்தான், அதான் அந்த காலண்டர் பாஸ்டர். பார்த்தா மைக்கேல் ஜாக்சன். மைக்கேல் ஜாக்சன் எப்படி தேவன் வெளிப்படுத்த முடியும்? தேவன் மைக்கேல் ஜாக்சன் மேலே ஆடி பாடி துதிச்சு மகிழ் அப்படின்னு வரா? தேவன் வாசம் செய்யணும்னா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கணும், உங்க வாழ்க்கையில இருக்கணும், உங்க நடத்தையில இருக்கணும். அங்க சொல்லப்படுகிறது 3வது வசனம் பாருங்க. மோசே கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்களை யாவையும் தேவனோட வார்த்தையில நியாயம் இருக்கு தெரியுங்களா? அல்லேலூயா. அதை நீங்க மறுக்காதீங்க. தேவனுடைய வார்த்தையில நியாயம் இருக்கு, அதுல நீதி இருக்கு.
எலிஜா சொன்னா, இந்த ராஜாவுடைய மனைவி என்னை கொல்ல என்னை அழிக்க வந்தனால தான் நான் வந்து இந்த கோரச்செரிக்கையில நான் வந்து ஒளிஞ்சிருக்கிறேன். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தெரியாம நான் 70 தீர்க்கதரிசிகளை நான் அங்க வச்சிருக்கிறேன். நீ தான் எனக்கு முக்கியம் இல்லை. நான் நினைச்சேன் எத்தனை தீர்க்கதரிசி எப்படி வேணும் நான் பயன்படுத்த முடியும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில உண்மை தெரியாம, தேவனுடைய நீதியை தெரியாம, தேவனுடைய வசனத்தினுடைய வல்லமையை தெரியாம நம்ம எதோ பேசிக்கிட்டு இருக்கிறோம், எதோ நினைச்சுக்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், எதோ காரியத்தை தீர்மானம் பண்ணிட்டு இருக்கிறோம். அவருடைய நீதி வசனம் சொல்லுது, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளோ என் வழிகள் அல்ல. நீங்க தேவனோட வார்த்தையை தெளிவா நீ ஏற்றுக்கொள்ளுங்க. மோசே அவருடைய நீதியை யாவற்றையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். பாருங்க, இங்க ஒரு வசனத்தை நீங்க பார்க்கும்போது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது. எபிரேயர், இந்த எக்ஸோடஸ் விட்டுறாதீங்க, அதுலயே இருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனமா, நீங்கள் எபிரேயர் 12:7, நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால், நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தீங்கன்னா, சிட்சைனா என்ன தெரியுங்களா? உங்களுக்கு வருகிற போராட்டங்கள், உங்களுக்கு வருகிற வேதனைகள், உங்களுக்கு வருகிற என்னது என்ன சொல்லலாம், சிட்சை, உங்களுக்கு வருகிற சோதனை, வேற என்ன சார், உங்களுக்கு வருகிற பாடு, சிட்சை, போராட்டம், முறுமுறுப்பு, பகை, விரோதங்கள், இதெல்லாம் வரும்போது தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரனாக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சையாத புத்திரன் உண்டோ? பாருங்க, இப்ப நம்ம வாழ்க்கையில தேவன் மூலமாய் வருகிற காரியம், ஒரு வார்த்தை, ஒரு வசனம், ஒரு ஆலோசனை நான் சொல்றேன் வச்சுங்களேன். சாராக்கும் கேலப்பும் சொல்றேன், ஒரு விஷயத்தை வந்து தேவன் சொன்னார் சொல்றேன். உங்க 2 பேருக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல, உங்களால அதை வந்து புரிஞ்சு கொள்ள முடியல. அதை வந்து நீங்க சொல்றீங்க, இல்ல பாஸ்டர் என்னால முடியாதுன்றீங்க. இப்ப வசனம் என்ன சொல்லுது? இது ஒரு உதாரணம் தான். வசனம் என்ன சொல்லுது? தகப்பன் சிட்சியாமல், வாசிமா, தகப்பன் சிட்சியாத தகப்பன் சிட்சியாமல் புத்திரன் உண்டோ? புத்திரன் உண்டோ? அப்படின்னா தேவன் தம் பிள்ளைகளுக்கு வழி நடத்த, பாதைகளை காட்ட, பிரச்சனைகள் மத்தியில சில காரியங்கள்ல கடந்து போகிறதுக்கு தேவனால் முடியாதா? இப்ப உன் வாழ்க்கையில ஒரு போராட்டம் வருதுன்னா, அந்த போராட்டம் தேவனுக்கு தெரியாம நம்ம வாழ்க்கையில வந்திருக்கு. ஆமென், அல்லேலூயா. நீங்க ரொம்ப நம்பி இருப்பீங்க, நீங்க ரொம்ப நம்பிக்கை வச்சிருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சபைக்கு ஒரு அங்கிள் வந்துட்டு இருந்தார். நான் யாரு கூட அவ்வளவு டீப்பா நான் பழகினது இல்லை, ரொம்ப குறைவு. அந்த அங்கிள் கூட ரொம்ப டீப்பா, அவர் போன் அடிக்கும் போதெல்லாம் நான் போயிடுவேன். போயிட்டு அவர் கூட உட்காந்து ரொட்டி வாங்கி கொடுப்பேன், தண்ணி வாங்கி, அவர் கூட நேரம் செலவு பண்ணுவேன். ஆராயாதீங்க, உங்களோட வேலை ஆராயிறது இல்லை, அதில் உள்ள காரியம் படி நம்ம செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்றேன். யார் இவரா இருக்குமா அவரா இருக்குமா, அவன் சிந்தைய பிசாசு கொடுத்துறாரு. நான் சொல்ற சாட்சியை கேட்டு நீங்க மனம் தருவீங்க. நான் விட்ட நேரம் செலவு பண்ணுவேன். ஒரு காலம் வந்துச்சு சபைக்கு வரலன்ட்டாரு. அப்புறம் பார்க்குற வேற பாஸ்டர் கிட்ட சொல்லி, உங்க சபை தான் எனக்கு தேவன் மாரி தெரிஞ்சு நான் அந்த சபைக்கு வரேன். அந்த பாஸ்டர் எனக்கு அடிச்சாரு. நான் சொல்லிட்டு அங்க வந்தா கூட்டிட்டு போங்க, நல்லதுதான். அப்புறம் எங்க ஒரு வேலை இடத்துல போய் நம்ம சபையை பத்தி தவறா சொன்னார். எவ்வளவு காரியம் வந்தாலும், நம்மள தீமையா சொன்னாலும், கர்த்தருடைய வழிநடத்தல் இல்லாம ஒரு காரியமும் நம்மள மேற்கொள்ள முடியாது. நம்ம வாழ்க்கையில ஏதோ வருகிறது அப்படின்னா அதுல இருந்து தப்பித்து செல்ல தேவன் நம்மளுக்கு வழிகளை உண்டாக்குவார். ஆமென், அல்லேலூயா. நீங்க பாருங்க, இத்தனை குடும்பங்கள் இந்த சபையில இருக்கீங்க. இந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு
இந்த குடும்பங்களுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு, இந்த குடும்பத்தை தேவனோட ராஜ்யத்துல கொண்டு வரதுக்கு ஆண்டவர் என்ன உங்களுக்கு மேப்பனா வச்சிருக்கிறார்னா, அவர் திட்டம் இல்லாம, அவர் பிளான் பண்ணாம, அவரோட வார்த்தை இல்லாம வைப்பாரு. இது உங்களுடைய திட்டம் அல்ல, இது என்னோட விருப்பம் அல்ல, இது தேவனால் உண்டாக்கப்பட்ட என்னது உத்தரவு, தேவன் தந்த அதிகாரம். இந்த அதிகாரத்துக்கு முன்பாய் யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது. அங்க சொல்லுகிற வசனம் பாருங்க, நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால், நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை, சரி, தேவனுக்கு தெரியும் உனக்கு வருகிற சோதனைகள் பாடுகள் உன்னால சகிக்க முடியும் என்பதற்காக தான் இந்த காரியம் உன் வாழ்க்கையில் வருகிறது. ஆமென் சொல்லுங்க. உன்னால முடியலன்னா தேவன் அனுப்ப மாட்டாரு. இடபுறமா அனுப்ப மாட்டாங்க மரியாக்கா. தேவனுக்கு தெரியும் இது உன்னால தாங்க முடியும், இது உன்னால மேற்கொண்டு வர முடியும், இது உனக்கு ஏத்ததுதான் அப்படின்னு தேவன் தெரிஞ்சனால தான் அனுப்புறாரு. அதனாலதான் அந்த சிட்சைய, நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரனாக எண்ணி, நீ தேவனோட பிள்ளையா என்னன்னாலதான். ஆமென். நீ வேற ஆளோட பிள்ளை, நீ சாத்தானோட பிள்ளை, நீ என்னோட பிள்ளை இல்ல, நீ கீழ்ப்படியாத பிள்ளை இல்ல, நீ துரோகம் பண்ண பிள்ளை, நீ பாவம் செய் அப்படின்னு இல்ல. வசனம் சொல்லுது, நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரனாக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சையாத புத்திரன் உண்டோ. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில அதனால தேவன் சோதனை கொண்டு வரேன்னு சொல்லல, அந்த சோதனை மத்தியில நீ கடந்து போக முடியும் என்பதற்காக அந்த சோதனை உன் வாழ்க்கையில வரும்போது அது தேவனோட பலத்துல மேற்கொண்டு வா. முறுமுறுக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட போயிட்டு உங்களுடைய இமோஷனலை வெளிப்படுத்தாதீங்க, உங்களுடைய நியாயத்தை பேசாதீங்க, உங்களுடைய நீதியை கொண்டு போகாதீங்க. மனுஷனுடைய நீதி தேவனுக்கு முன்பாக எங்குமே நிலைத்திருக்க முடியாது. அது வேணும்னா இங்க நினைச்சிருக்கலாம். இப்ப ஒரு மனுஷன் அவன் தவறு செய்யல, அவனை கொண்டு போய் மக்கா மேல கொண்டு போய் அவனுக்கு தூக்கு கொடுத்துட்டாங்க, அந்த தூக்குல செத்து போயிட்டான். ஆனா அவன் தவறு செய்யல. இப்ப இந்த பூமியினுடைய நியாயம் தப்பா இருந்தாலும் பரலோகத்துடைய நியாயம் ஒரு நாளும் தவறா மாறாது. அவன் அந்த நேரமே தேவனுடைய சமூகத்தில் எப்படி இருப்பான்? இயேசு ஏற்றுக்கொண்டவனை பத்தி பேசுறான், சரிங்களா? இயேசு ஏற்றுக்கொண்டவனை பத்தி அவன் உடனடியா எங்க தெரியுங்களா இருப்பான்? தேவனுடைய வலது வருஷத்துல தேவன் காத்து ஆயத்த பண்ண அந்த வீட்டில் அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். பூமியினுடைய நீதிகள் தவறலாம், ஆனா பரலோகத்துடைய நீதி ஒரு நாளும் தவறாது. அது நீதியை வணங்க செய்து கொண்டே இருக்கும். அதுதான் தேவன். ஆமென். அந்த தேவன் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, எக்ஸோடஸ் 24ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை பாருங்க. மோசே கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்களை யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும், இதுதான் நல்ல கவனமா கேளுங்க, தேவன் சொல்றத மோசே சொல்லிட்டான். என்னது? மோசே சொன்னது, தேவன் மோசே கிட்ட சொன்னதை மோசே என்ன சொல்றாரு? சொல்லிட்டார். இப்ப ஆண்டவர் என்கிட்ட சொன்னதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இப்ப உங்களோட வேலை என்னன்னா, ஜனங்க என்ன சொல்றாங்க பாருங்க. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் அல்லேலூயா, ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படியும் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். ஹல்லேலூயா. ஜனங்க மோசே கிட்ட சொல்றாங்க, தேவன் சொன்ன எல்லா கற்பனைகளும் நாங்க செய்வோம். என்ன பண்ணுவோம்? செய்வோம். அல்லேலூயா. என்ன சொல்றாங்க? தேவன் சொன்னதை. இப்ப இந்த சபையில தேவன் உங்களோடு பேசுகிறத நீங்க பிரதி உத்தரவமாக என்ன பண்ணணும்னா, அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்வோம் என்று நீங்க வாழ தொடங்கணும். முறுமுறுக்க கூடாது.
அல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருந்தோம். இங்க வசனம் என்ன சொல்லுது? அங்க என்ன படிச்சோம்? தேவன் சொன்னதுபடி செய்வோம். புரியுதா? பிரசங்கம் புரியுதா? இல்ல ரொம்ப டீப்பா இருக்கா? தேவன் பேசுறாருன்னா அதை கவனித்து விசுவாசமா கேளுங்க. அங்க சொல்றாங்க, நீங்க சொன்னதை, மோசே நீங்க சொன்னதெல்லாம் நாங்க ஏற்றுக்கொள்றோம், நாங்க கடைபிடிப்போம்னு சொல்லிட்டாங்க. இங்க என்ன சொல்றாங்க? முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து மாமிச இச்சை நீ நடக்கிறன்னு சொல்லிட்ட, நீ கீழ்ப்படியன்னு சொல்லிட்ட, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு மாமிசத்தினுடைய மாம்ச இச்சையின்படியே மாமிச இச்சை. அல்லேலூயா. இப்ப உங்க மாமிச இச்சைக்காக நீங்க வாழ போறீங்களா, இல்ல தேவனோட வார்த்தைக்காக நீங்க வாழ போறீங்களா? வார்த்தைக்காக. ஏன் தேவனோட வார்த்தைக்காக வாழணும்னா, தேவனுடைய கற்பனைகள் அதை தான் விரும்புகிறது, அதை தான் தேவன் கேட்கிறார். இச்சைக்காக நீ வாழும்போது அது மரணத்தை கொண்டு வரும், அது பாதாளத்தை கொண்டு வரும், அது நரகத்தை கொண்டு வரும், அது சாபங்களை கொண்டு வரும். ஆனா தேவனுடைய நீதிப்படி வாழும்போது அது பரிசுத்தத்தை கொண்டு வரும், அது தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வரும், அது தேவனுடைய சமூகத்தை கொண்டு வரும். நீங்கள் நானும் தேவனுடைய நியாய தீர்ப்பதில் அவருக்கு முன்பாய் நீதிமானாய் மாற்றப்படுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க, முறுமுறுக்காதீங்க. வீட்டுல இருந்து வரும்போதே பிசாசு டியூன் பண்ணிடலாம். கோபத்தோட, எரிச்சலோட, பகையோட, விரோதங்களோட. உனக்கு இல்ல போல, ஆனா இங்க எத்தனை பேருக்கு இருக்குன்னு தேவனுக்கு தான் தெரியும். ரொம்ப பேர் இங்க உட்காந்து சொந்த பிள்ளை மன்னிக்காத உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுங்களா? இங்க கணவரை மன்னிக்காதவங்க ரொம்ப பேர் இங்க உட்காந்து கொஞ்ச நேரத்தில் தெருவில் எடுக்க போறாங்க. ஆனா அவங்க கணவரை மன்னிக்காதவங்க இருக்கிறாங்க, சகோதரனை மன்னிக்காதவங்க இருக்காங்க, தாய் தகப்பனை மன்னிக்காதவங்க இருக்காங்க, நண்பர்களை மன்னிக்காதவங்க இருக்கிறாங்க, ஊழியக்காரங்களை மன்னிக்காதவங்க இருக்கிறாங்க, ஊழியக்கார விசுவாசியை மன்னிக்காதவங்க இருக்காங்க, லீடர்ஸ் மன்னிக்காம இருக்கிறாங்க, சகோதரியை மன்னிக்காம இருக்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் இருக்கு? சபையில உட்கார்ந்து இருக்கிறாங்க. இங்க போல் இப்படின்னாரு. சரி, யா கிறிஸ்து சொல்றாரு, என் நிமித்தம் நீ மன்னிச்சுதான் ஆகணும். பகையில் படி வாங்காதீங்க. வாசிமாத அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல நீங்க யாரை போல இருக்க கூடாது. அவங்க செஞ்சாங்க, அவங்க பேசினாங்க, அவர் அப்படி, இவங்க அப்படி, அப்படிதான் இன்னைக்கு சொல்லி சொல்லி இன்னைக்கு நம்ம கெட்டு போய்கிட்டு இருக்கோம். இயேசுக்காக உங்களுக்காக அவங்க மரிக்கல, ரத்தம் சிந்தல. இயேசு தான் உங்களுக்காக ரத்தம் சிந்தினார். இயேசு செய்தாரா? இயேசு சொன்னாரா? இயேசு காட்டினாரா? இயேசு எதிர்பார்த்தாரா? அப்ப செய்யுங்க. தேவன் சொன்னது என்னன்னா, மற்றவர்களை போல சுபாவத்தினாலே. இன்னைக்கு சபை ஏன் தெரியுங்க கெட்டு போகுது? குடும்பம் ஏன் கெட்டு போகுது தெரியுங்களா? கிறிஸ்துவ சமுதாயம் ஏன் கெட்டு போகுது தெரியுங்களா? தெரியுமா? தெரியாதா? தெரியும்னா சிஸ்டர் எப்படி சொல்லும்? தெரியும்னா இப்படி சொல்லுங்க. தெரியாதுன்னா கிறிஸ்துவ சமுதாயம் ஏன் கெட்டு போகுது தெரியுங்களா? கோலியாத்தினால. சொல்லுங்க, கோலியாத்தினால. கிறிஸ்துவ சமுதாயம் கெட்டு போறது நம்மனாலதான். நம்ம நடந்து கொள்கிற முறைகள், பேசுகிற விதங்கள், செய்கிற காரியங்கள், நடந்து கொள்கிற விதங்கள், உடுத்துகிற விதங்கள், பேசுகிற, எண்ணுகிற, செய்கிற விதங்கள் மாறுது.
வசனம் சொல்லுது, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்க. ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுமா? புத்தி சொல்லுங்க. என்ன பண்ணும்? நான் சொன்னா உங்களுக்கு பிடிக்காது, இவரே சரியில்லை, இவர் வந்து என்ன சுபாவம் இருக்க கூடாதா? சுபாவத்தினாலே மற்றவர்களை போல. நான் ஒண்ணு கேட்கிறேன், நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க சிந்திக்கிறீங்க, நீங்க யோசிக்கிறீங்க, நீங்க செய்யறீங்களா? ஒன்னாச்சும் நீங்க செய்யறது ஒன்னாவது பைபிள் பிரகாரமாய் பாஸ்டர் நான் செய்யறேன்னு சொல்ல முடியுமா? அன்னைக்கு ஒரு சகோதரி கிட்ட, என்ன பாஸ்டர் பையன் அப்படி ரோத்தாங்க அடிக்கிறீங்க அப்படின்னு. நீதிமொழியில் என்ன சொல்லுது? சொல்லுமா, ரொம்ப சத்தமா சொல்லுமா. என்னமா நான் சைட் பண்ற மாதிரி இருக்கு, சொல்லு. பிள்ளைய பிரம்பெடுத்து கண்டிக்காத தகப்பன் தன் பிள்ளைய எங்க அனுப்புறானா? அம்மா டிபரமா தலையாட்டுறாங்க. அம்மா கேட்டதே ஒருவேளை அவங்களா என்னன்னு தெரியல. அடிக்காதனால்தான் இப்ப நம்மளுக்கு தலைவலி. நம்ம இவங்க ஜெசிகாமா அப்பயே எடுத்திருந்தீங்க வச்சுங்களேன், இந்நேரம் எல்லாம் பொட்டி பாமா அடங்கி இருக்கும். போட வேண்டிய போட்டிருந்தீங்கன்னா, அந்த நீதிமொழி அப்பயே படிச்சிருந்தீங்கன்னா, பிள்ளைங்களா என்ன முறைக்குதுங்க. இப்பதான் எங்க அம்மா அடிக்கிறத குறைச்சாங்க, திருப்பி எங்க அப்பா பாசர் ஆரம்பிச்சு விட்டாரு. ஆன்லைன்ல வந்து பாருங்க, ஷொஹாண்டு வாங்குவான், ரேனா வாங்குவோம். வேற யாரு? இவன் இங்க பிரேமா மகன் என்ன பார்த்தா அவங்க அப்பா அம்மாவை பார்த்து ஆடுறானு, என்ன பார்த்தா ஜெயமாயிரோட ஏன்னா ஜாய்ஸ்ல என்ன பார்த்தா அப்படியே ஜெயமாயி அப்படியே ரிட்டர்ன் போயிட்டு போயிடும். நம்ம எந்த சிந்தையா மாறக்கூடாதுன்னா, சுபாவத்தினாலே மற்றவர்களை போல. நீங்க மத்தவங்க போல மாறாத. நேத்து ஓனையில ஒரு காரியம் வந்துச்சு. ஒரு ஆளு நாக்கால உட்கார வச்சேன். நம்ம ரஜினாமா உட்கார வச்சதான் இப்போ ஒரு டீமே உருவாச்சு. அவங்கள கண்டு இவங்களை கண்டு நம்ம மாறக்கூடாது. நம்ம தேவனை கண்டு தேவனை பார்த்து நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. முந்தானது நாங்க வந்து எல்லாரும் எம்பி YB தெப்ராவ் எங்களுக்கு விருந்து வச்சிருந்தாங்க. நம்ம டீம் எல்லாம் கூட்டு போனோம் சாப்பிடுறது. அந்த பாஸ்டருக்கு என் மேல கொஞ்சம் சின்ன ஒரு வருத்தம் போல. அந்த பாஸ்டரோட விசுவாசம் என் கூட நல்லா பேசுவாங்க, என்கிட்ட நல்லா பழகுவாங்க. நான் அங்கதான் உட்கார்ந்து இருக்கிறேன். அவன் பாஸ்டர் போனாரு. சரி, அவருக்கு என்ன கோபம். அதே மாதிரி இதுவும் என் பக்கத்துல இன்னொரு பாஸ்டர் உட்காரு. எப்படி இருக்கீங்க பாஸ்டர்? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு பாஸ்டர். ஓகேயா? ஏசு எங்கேயாச்சும் கத்து கொடுத்துருப்பாரு. அப்படி பேதுரு சாரா அங்க உட்கார்ந்து இருக்கு, ஐரின் உட்கார்ந்து இருக்கு, ஜெசிகா உட்கார்ந்து இருக்கு. இதுங்க சைட்டு போயிடாத, உன்னை கெடுத்துருங்க அப்படின்னு ஏசு சொல்லி கொடுத்துருப்பாரு. ஐயா நம்ம கத்துக்கிறது கூடாது. அன்னைக்கு ஒரு பையன் நம்ம சபையில உழுந்து சொன்னான், எனக்கு ஆண்டவர் கொடுத்த சபை இதுதான், இந்த சபையை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன எனக்கு ரொம்ப நம்பிக்கை ஆச்சு. அப்ப இடையில கால் பண்ணான், பசவர் எனக்கு ரொம்ப வயிற்று வலி, இருடா நான் வரேன் அப்படின்ட்டு அவனை தூக்கி காடியில உட்கார வச்சு விடிய காலை 3:30 மணி 4 மணி வரைக்கும் மம்முடியால அவனுக்கு எல்லாம் செக் பண்ணி சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து, ஏன்னா சொல்லிட்டாங்க கடைசி வரைக்கும் இங்கதான் இருப்பானு. இந்த முடிஞ்ச நியூஸ் சொல்றான், வேற சபையில உட்காந்துக்கிட்டு, இதான் தேவன் எனக்கு கொடுத்த சபை, இதான் என் ஆவிக்குரிய தாய், இவர் தான் என் ஆவிக்குரிய பாவி வருது. ஆனா ஏசு எனக்கு அப்படி கத்து கொடுத்து எனக்கு போட்டோ எடுத்துட்டாரு. டேய் வருவா, அட பாவி, இப்படியெல்லாம் சொல்லிட்டு இப்போ மனசு மாறிட்டேன்னு வாயில வந்துச்சு. ஆனா இயேசு எனக்கு அப்படி கத்து கொடுக்கவே இல்லை. போன மாசம் ஒரு நம்ம சபையில் 2 குடும்பம் என்கிட்ட சொல்லாம வேற சபைக்கு போகும்போது அந்த பாஸ்டர் எனக்கு கிடைச்சது.
பாஸ்டர் எடுத்து சொன்ன இந்த மாதிரி வராங்க. அப்படியா, சரி வரட்டும். அப்ப அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எனக்கு அடிச்சாங்க. நான் சொன்னேன், இங்கதான் நீ உருப்படியா வரல, அங்கேயாவது உருப்படியா போ. என் ஷூல வந்து நின்றீங்கன்னா நீங்க சொல்ல மாட்டீங்க, மவனே நான் போடுற முளகா செத்தடா நீ அப்படின்னு சொல்லுங்க. தேவன் வந்து நன்மையை தான் நம்மளுக்கு கத்துக் கொடுக்குறாரு. ஏன் உங்களுக்கு கையை தூக்கி நான் ஜெபிச்சு பிளஸ் பண்றேனே, உங்களுக்கு ஆசீர்வாதம் வரலன்னு சொல்லுங்க. மனசு தொட்டு சொல்லுங்களேன், வருதானே? அதே நாவு மவனுங்களா அட்டொழி அநியாயம் பண்றீங்களா, முறுமுறுக்கிறியா, நீ வரமாட்டேன் சொன்னா நடக்காது. சிஸ்டர் நான் வேற ஆளு கேட்கல, ஏன்னா நடக்காதுன்னு இருவாங்க. பேசுறது இருக்கு. சிஸ்டர் திரிசா நான் சொன்னா நடக்குமா நடக்காது? அப்புறம் வாங்க ஒரு கோப்பையை வாங்கி. ஆனா இயேசு கிறிஸ்து எங்கேயுமே யாரையுமே அவர் வந்து முறுக்கலையா, அவர் தள்ளல, அவர் பிளஸ் தான் பண்றாரு, ஆசீர்வாதம் நிற்கிறார். அங்க சொல்லுகிறது மற்றவர்களை போல கோபாக்கினியின் பிள்ளைகளா இருந்தோம். ஓகே, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8-9. 1 John chapter 1 verse 8 to 10. நமக்கு பாவம் இல்லை என்போமாகி நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். ஆமென் 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 ஆமென். அதுக்காக பாவம் செய்யுங்கன்னு சொல்லல, எப்பயுமே நீங்க தாழ்மை உள்ளவங்களா இருங்க. தொடர்ந்து வாசிங்க. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா விதமான அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும். நல்ல கவனமா கேளுங்க. நான் முன்னுக்கு படிச்சீங்களா, அத பேச வரல. நம்ம தேவன் யாருன்னு சொல்றேன். அவர் உண்மையும் அவர் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். 10வது வசனம். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம். யார பொய்யராக்குறோமா சொல்லுங்களேன், யார பொய்யராக்குறோம்? தேவனை பொய்யராக்குறோம். ஏன் தேவன் பொய்ன்னு சொல்றோம்? பாவம் செய்யல என்று சொல்றனால அவர் பொய்யரா? அப்படியா? வாசி தொடர்ந்து. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம். அவருடைய வார்த்தை பதில் இருக்கு பாருங்க. அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? அவரை தவிர, வார்த்தை அதான் சொல்லுது, அவரை தவிர நீதிமான், பாவம் செய்யாதவன் உலகத்துல யாரும் இல்ல. அப்படி ஒருவேளை நம்ம பாவியா இருக்கிறோம்னு சொன்னா, நீ நீதிமானா என்று அறிக்கை செய்து அவரோட வார்த்தையை பொய் என்று மாத்துறதோட, நீ பாவி, தேவ சமூகத்துல மன திரும்ப செய்கிற வார்த்தை உள்ள மன்னிக்கிற தேவனை பார்த்து, மன திரும்ப வைக்கிற தேவனை பார்த்து நீ அறிக்கை செய்யும் போது, அங்கே அவரோட வார்த்தையை நீ என்ன பண்ணுகிற? மகிமைப்படுத்துகிற, அவருடைய வார்த்தை உயர்த்துகிற, அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுகிற. காரணம் என்ன? உன்னோட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறவர் கர்த்தர். ஆமென். கடைசியாக பாருங்க, ரோமர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரோமர் 3:12 முடிச்சிடுறேன். எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவர் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. பாருங்க, நம்ம தீமையினால என்ன செய்கிறோமா? நம்ம போட்டிருக்கு 3:12. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போறாங்க. ஹல்லேலூயா. இப்ப இந்த சபைக்கு வரீங்க,
கடைசியா நான் பேசி முடிச்சிடுறேன். பாருங்க, இந்த சபைக்கு வரீங்க, நல்ல விசுவாசமா வரீங்க, பயபக்தியோடு வரீங்க, தேவனுக்கு உண்மையா வரீங்க, திடீர்னு விட்டு விலகுறீங்க. நீங்க ஆண்டவரோட சமூகத்தை சபையை விட்டு விலகும் போது வசனம் என்ன சொல்லுது? விட்டு விலகுற நீங்க என்னவா ஆவறீங்க? அங்க என்ன பண்றீங்க? எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். எப்படியா? சபையை விட்டு, தேவனை விட்டு, தேவனோட ராஜ்யத்தை விட்டு நீங்க விலகுறீங்கன்னா நீங்க சொல்லலாம், பாஸ்டர் இந்த சபையை விட்டு நான் இன்னொரு சபையில போய் அமர்ந்திருக்கிறேன், இந்த பிரசங்கத்தை விட்டுட்டு இன்னொரு யூடியூப் பிரசங்கம் கேட்கிறேன், உங்களை விட்டுட்டு பிரபலமான இந்த ஊழியக்கார சபையில இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னாலும் இயேசு விட்டு விலகனியா இல்லையான்னு தான் முக்கியம். சபையை விட்டு மாறுறது பெருசு இல்ல. அவரோட வார்த்தையை விட்டு விலகிட்டியா, அவருடைய கற்பனைகளை விட்டு விலகிட்டியா, அவருடைய சித்தத்தை விட்டு விலகிட்டியா, அவர் சொன்ன வார்த்தையை விட்டு விலகிட்டியா, அதுதான் முக்கியம். அவர்கள் அதை விட்டு விலகி எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். ஏகமாய் கெட்டு போயிட்டாங்க. அப்புறம் அவ்வளவுதான். நன்மை செய்கிறவன் இல்லை, நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஒருவனும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க போட்டிருக்க கடைசியாக அப்பொழுது மூணாவது வசனத்துல, அப்பொழுது ஜனங்கள் யாவரும் ஏக சமாதானமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளையும் பிடித்து செய்வோம் என்று பிரதி பண்ணினார்கள். சொன்னாங்க, இனி நாங்க கேட்போம், இனி நாங்க செவி தருவோம், இனி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை, மோசே கொண்டு வந்த அந்த வார்த்தையை நாங்க கேட்போம். அங்க தெளிவா போட்டிருக்க பாருங்க, கடைசியாக வாசிப்போம். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படியும் செய்வோம். என்ன பண்ணும்? முறுமுறுப்புமா? சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு முறுமுறுப்புமா? கீழ்ப்படியாம இருப்போமா? சொல்லுங்களேன். எதிர்த்து நிற்போமா? பசங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியில எதிர்த்து நிற்க மாட்டேன்னா அதோடைய உதாரணம் என்னன்னு நம்ம சொல்ல முடியும்? ஆண்டவரே எதிர்த்து நிற்க மாட்டோம், முறுமுறுக்க மாட்டோம். அப்படியா? இல்ல ஆண்டவரே, உம்முடைய அடையாளம், உம்முடைய இடம் சபை, இந்த சபையில நாங்க முறுமுறுக்க மாட்டோம், இந்த சபையில வருகிற வார்த்தைக்கு எதிர்த்து நிற்க மாட்டோம், இந்த சபையில நாங்க எப்பயும் யுத்தம் செய்ய மாட்டோம். அப்படியா? எப்படிமா? நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, ஏதாவது சொன்ன புரிஞ்சது? தேவன்கிட்ட யாரும் சண்டை போட முடியாது. ஆனா தேவன் தந்த இந்த ஆலயத்துல நாம அப்படி இருக்கக்கூடாது. இந்த சமூகம் தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்படுகிறது. கடைசியா முடிச்சது. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தையின்படி நல்ல கவனமா கேளுங்க. கர்த்தர் சொன்ன எல்லா வார்த்தையின்படியும் செய்வோம். என்ன பண்ணுவோம்? செய்ய மாட்டோம். பாதிதான் சொல்றீங்க, செய்ய மாட்டீங்களா? கர்த்தர் சொன்னதுபடி நம்ம என்ன பண்ணணுமா? என் மனைவி சொல்ல செய்வோம். கர்த்தர் சொன்னதை என்ன பண்ணுமா? செய்யணும். ஆண்டவர் சொல்றதை செய்யுங்க. சரிங்களா? உங்க கணவர் வீட்டுல இருந்து சொல்லி அனுப்புவாரு, மனைவி சொல்லி அனுப்புவாங்க, பேரண்ட்ஸ் சொல்லி அனுப்புவாங்க, நண்பர் சொல்லி அனுப்புவாங்க. அதை செய்யாதீங்க. கர்த்தர் சொன்னதை செய்யுங்க. கீழ்ப்படின்னு சொல்றாரா? கீழ்ப்படிங்க. நேற்று ஒரு சகோதரி பார்த்தாங்க. நான் சொன்னேன், சபை சிஸ்டர் தேவன் விரும்புகிறதுன்னு அவர் சமூகத்தில் முழங்கால் படியிடு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்க? முழங்கால் படினா யூ சரண்டர் யுவர் செல்ஃப். அந்த முழங்காலுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? உன்னுடைய எல்லா விதத்தையும் தேவனோட சமூகத்துக்கு முன்பாக. அதான் அங்க வசனத்திலேயே, அவர்கள் எல்லோரும் தூரமாய் என்னை பணிந்து கொள்ளட்டும். எங்கேயாவது நம்மளுடைய முஸ்லிம் நண்பர்களை பார்த்திருக்கீங்களா? நாக்காளி உட்கார்ந்துக்கிட்டு அப்படியெல்லாம் செஞ்சது பார்த்திருக்கீங்களா? சொல்லுங்களேன். நம்மளுடைய தேவன் அறிய நம்மளுடைய நண்பர்கள் அவங்க எடுக்கிற பக்தி வேண்டுதல்ல நாக்காளியில் உட்காந்துக்கிட்டு, சோஃபால உட்காந்துக்கிட்டு, ஏக்கானில் உட்காந்துக்கிட்டு எங்கேயாவது அவங்க வேண்டுதல் செய்த பார்த்திருக்கீங்களா?
குழந்தைய பாசமா பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா சார்? நம்மளுடைய நண்பர்கள் எடுக்கிற பால் குடமா இருக்கட்டும், அந்த நெருப்புல நடப்பாங்க, அதாவது அக்கௌண்ட்ல பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி டிவி போட்டு வச்சிருக்கிறாங்களா? சரிங்களா? இந்த மாதிரி ஒரு புக்கை வச்சிருக்கிறாங்களா? தேவன் சொல்றாரு, என்னுடைய தூரத்துல நின்று என்ன என்ன பண்ணுமா? பணிந்து கொள்ளுங்க. அந்த மூணாவது. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படியும் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் தேவன்கிட்ட என்ன பண்ணக்கூடாது? முறுமுறுக்க கூடாது. நீங்கள் முறுமுறுக்கிறது செய்யறீங்கன்னா you against God. நீங்க தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறீங்க, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க எதிர்த்து வாழ்றீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு கர்த்தர் சொன்ன ஆலோசனைப்படி எதிர்த்து நில்லாம தேவனுக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்து பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாம் இந்த சிந்தையோடு நம்ம திருவிழா ஆராதனைக்கு ஆண்டவருக்கு முன்பாக ஒப்பு கொடுங்க. சொன்னது போல யாராவது நீங்கள் மன்னிக்க முடியாது